So today's recipe is egg chicken masala, that is a semi masala. So let me start the video. This is your Rainish Marina. Welcome back to another vlog. ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா இதெல்லாம் இதோட மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ வெங்காயம் நறுக்கிட்டுருக்கேன், தக்காளியும் சாப் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இனி ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம இப்போ ஒரு 4 ஸ்பூன் கோகனட் ஆயில் ஊற்றுறோம். அது சூடானதும் கருவேப்பிலை, கடுகெல்லாம் கொஞ்சம் வெடித்து வந்ததும் லைட்டாக பெருஞ்சீரகம், டைஜஷனுக்கு நல்லதுன்றனால. ஸோ இது கொஞ்சம் வெடித்து வந்ததுக்கப்புறம் ஏலக்காய், பிரியாணி அந்த ஸ்டார் போடுவோம்ல அது, காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகா போட்டு லைட்டாக வதக்கி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இது வதங்கினதும் இஞ்சி பொடியாக நறுக்குனது, பூண்டு பொடியாக நறுக்குனது, இது எல்லாமே கொஞ்சம் வதக்கி கொடுத்துடலாம். இது கொஞ்சம் ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற டைமில் வெங்காயத்தை ஆட் பண்ணிடுறேன். நான் ஒரு 4 வெங்காயம் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸில். ஸோ வெங்காயம் எல்லாம் வதங்குறதுக்கு லைட்டாக உப்பு ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம் வெங்காயத்தை. ஸோ வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு 1 மணி நேரம் நல்லா வதக்கி கொடுத்துடலாம். இந்த டைமில் நம்ம முட்டையை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த டைமில் நம்மளை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. மசாலாஸ் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் லைட்டாக தான் ஆட் பண்ணுறேன். ஸோ மசாலாஸ்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம நிஞ்சா பண்ண டொமேட்டோ ஆட் பண்ணிடலாம். இது ஒரு பிக் சைஸ் டொமேட்டோ. ஸோ டொமேட்டோ கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இந்த மசாலாவில். அது வதங்கினதும் சில்லி சாஸ் லைட்டாக, டொமேட்டோ சாஸ் லைட்டாக அண்ட் சோயா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுத்துடலாம். சில்லியும் டொமேட்டோவும் ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, ரொம்ப ஸ்வீட்டாக ஃபீல் ஆகிடும். அது கொஞ்சம் வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பீட் பண்ணி வச்சுருந்த முட்டையை இதில் ஆட் பண்ணிடலாம். முட்டை ஆட் பண்ணி ரொம்ப குக் பண்ண வைக்கக்கூடாது. முட்டை ஆட் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸில் கொஞ்சம் கிண்டி கொடுத்ததும் நம்ம சிக்கனை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும். ஸோ லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம சிக்கன் வைக்கிறதுக்கு இதை ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட மிக்சிங் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இனி இது கொஞ்சம் நேரம் நம்ம க்ளோஸ் பண்ணி இதை மூடி வைக்கணும். ஸோ க்ளோஸ் பண்ணிடலாம். கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் கழிச்சதும் ஓப்பன் பண்ணி நம்ம லைட்டாக கிண்டி கொடுத்துடலாம். ரொம்ப நேரம் அப்படி மூடி வச்சா அதை அடி பிடிச்சிடும். அதுக்காக தான் நல்லா அந்த கிரேவியெல்லாம் நல்லா அந்த ட்ரை ஆகிற மாதிரி நல்லா வதக்கி கொடுத்துட்டு கார்னிஷ்காக நான் எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணுறேன். ஆப்ஷனல் தான், ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணலாம். ஸோ அது வெங்காயம்லாம் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்ததும் கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சதை ஆட் பண்ணுறேன். இது ஒரு குசைன் டிஷ்ன்றனால தான் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். ஸோ லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். கிரேவி டேஸ்ட் பண்ணுறேன். கிரேவி ஆசம் ஃபார் தோசா, சப்பாத்தி. ஸோ சிக்கனை எடுத்து ஆட் பண்ணி பார்ப்போம். ஸோ ரியலாகவே சிக்கன் இந்த கிரேவி சூப்பராக இருந்தது. எக் சிக்கன் குசைன். Guys, it was an awesome recipe. Order முடியல. I am really sorry. Hope you guys all enjoyed today's vlog and see you next vlog. Till then, bye bye.